man. Lord of mercy, nothing to concern me. Build the rhythm and the bass man. Lord of mercy, nothing to concern me. Yes. மச்சி, உன் லவ் ஸ்டோரியா இது வரைக்கும் பிடிபிடா சொல்லியிருக்கா. இன்னைக்கு முழுசாக ஓட்டு, நாங்கள் கேட்குறோம். மை நேம் இஸ் ஜோதி. அவள் சொன்னவனே என் முகமே பிரகாசம் ஆயிடுச்சு. என்னை அறியாமலே முன்னாடி நோட்டில் ஜோதி மாதவன் எழுத ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் இருந்த என் ஃப்ரெண்டு நக்கலாக சிரிச்சிட்டா. நிறுத்துறா, என்னமோ உனக்கு மட்டும் நடந்த மாதிரி பேசுகிறா. லவ் பண்ணுற எல்லாருமே பண்ணுறது தானடா அது. வேலை சொல்லு. நேரா ஒன்றும் இல்லை, இந்த மகிழ்ச்சி பணம் குடிக்கும் போது கவர்மெண்ட்டில் ஒன்று ஏது சொன்னாங்க, அதை தான் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். டைரக்டர் அப்பவே சொன்னேன் ஏதோ சொல்லு. போட்டார் வந்துருச்சு டைரக்டர்கிட்ட ஏதிட்டார். விற்கிறதும் அவங்க தான், எழுத சொல்கிறதும் அவங்க தான். ஏய், பொலிட்டிக்கல் ஸ்டோரி இல்லைடா, லவ் ஸ்டோரி. ஒன்லி ரொமான்டிக்காக மட்டும்தான் பேசணும். ஷட் அப் யுவர் மவுத் அண்ட் டேஷ். அதுவா உன் கதையை கண்டினியூ பண்ணுற மச்சி. மச்சி சொல்கிறது கேளு. ஜோதி கேரளத்து பொண்ணு, தமிழ்நாட்டில் எங்கள் காலேஜில் படிச்சுட்டு ஆரம்ப காலங்களில் முகம் கொஞ்சம் வாடி போயிருந்துச்சு. என்ன ஏதுன்னு நானே அக்கறை விசாரிச்சு ஹோம் சிக்குன்னு தெரிஞ்சுது. தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டான். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அவளுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு மலையாளம் புரியாது. பேசிட்டோம். எங்களுக்கு நல்ல நட்பு இருந்துச்சுன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு மச்சி. நாங்கள் 2 பேரும் ஐ லவ் யூ சொல்லிக்காமல் லவ் பண்ண ஆரம்பித்தோம். காதலுக்கு மரியாதை, நானும் ஜோதி பார்த்த முதல் படம், தலைவர் படம். கிளைமேக்ஸில் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல. கட்டி பிடிச்சி அழுதாமாப்ல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டான். அவன் அப்படி கேட்டப்போ என்னால் பதில் சொல்ல முடியலடா. பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படா பிரிஞ்சிங்க? அந்த கதையை முதல்ல சொல்லு. அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மச்சி. அன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் ஃபுட்பால் கிரவுண்டு மரத்துக்கு பக்கத்தில் நான் நின்றுருந்தேன். அது வேகமாக வீச்சு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு மச்சி. ஜோதி அங்கேருந்து வந்து என்னை மறந்துரு, நம்ம காதல் ஜெயிக்காது, நம்ம குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு, நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டு என் பதிலை கூட எதிர்பார்க்காம போயிட்டானா. இந்த நிமிஷமே பிரிஞ்சு போயிடுவான்னு திரும்பி பார்க்காம போயிட்டானா. நீ அப்போ அளவே இல்லையா மச்சி? அழுதண்டா மச்சா. மழை பெஞ்சதால என் கண்ணீர் வெளியே தெரியல. காதல அவளுக்கு புரியல. ஃபீல் பண்ணுறியா மச்சா? நாளா மச்சே பல்லு ரப்பர் பள்ளி நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுதுடா. வாங்காதலாச்சே. அது சரி மச்சி, மேலே சொல்கிறா. அப்படியே அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து போடு. ஜோதி சிப்ஸ் ஏமாத்துக்க இதேவே இல்லாம முன்கோவக்க வாழ்க்கை கெடுத்த பிசாஸ் முன்னாடி வந்தால கழுதாச்சு கொண்டுருவாடா. அது ஜோதி கம்பெனி பேர்றா, வாழ் ஜோதி இல்லடா. மச்சா, உன் நல்ல மனசுக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா நீ தான் எங்களுக்கு ஓசில மகிழ்ச்சி பணம் வாங்கி தர.
தெரியாம ஃபோன் பண்ணி 3 பேர் வர சொன்னேன். இருடா சொல்கிறேன், அதுக்கு தானே கூப்பிட்ருக்கேன். யார் தெரியுதா? ஜோதி, என் கூட காலேஜில் படித்தவங்க. ஹாய் 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 ஹாய். இவங்க எல்லாம் என் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் எனக்கு ஆறுதலாக இருந்தது இவங்க தான். நம்ம லவ் பண்ணது, என்னோடய புலம்பல்களை இவ்வளோ நாள் பொறுமையாக கேட்டது இவங்க தான். வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் யூனோ. ஃபேஸ்புக் மூலமாக என்னை கண்டுபிடிச்சிருக்கா. ஐடியில் வேலை, இப்போ தான் புது கார் வாங்கியிருக்கா. கை நிறைய சம்பாதிச்சிட்ருக்கோம். யார் நம்பியும் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிச்சிக்க வேண்டியது தானே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் தான் மச்சான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா மச்சி, ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம். அப்ப இதுக்கு ட்ரீட். கண்டிப்பாக மச்சான், அதுக்கு தானே கூப்பிட்ருக்கேன். என்ன வேணா ஆர்டர் பண்ணு. வேற நீ ஆர்டர் பண்ணாத, நாங்க ஆர்டர் பண்ணிக்கிறோம். என்னடா அது? வாவ். சூப்பரா இருக்குல்ல? உங்களை போலவே 2 இதயங்களை ஒன்று சேரணுன்னு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். தேங்க்ஸ்டா. மாதவா, ஜோதி இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்காங்க. இந்த பொண்ணை போய் என்னை குடிச்சிட்டு அப்படி பேசிட கூடாது. ஏமாத்துக்காரி, இதேமே இல்லாதவ, என் வாழ்க்கையை கெடுத்த பிசாசு. அப்புறம் என்னமோ சொன்னீங்க? அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா கழுத்து நெரிச்சு கொண்டு வந்த. இப்ப என்னன்னா அவ கழுத்திலே தாலி கட்டுறன்ற பத்தியா, பேச்ச மாத்தி பேசுற பத்தியா? மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. பக்கத்தாட்டுல காதலுக்கு மரியாதை படம் போட்டிருக்காங்க. போயிட்டு 2 பேரும் படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுவிட்டு வாங்கலாம். மச்சான், உனக்கு பழைய ஜோதி கிடைச்சிட்டா. அப்போ ஆஃபீஸில் ஜோதியை கழட்டி விட்டுருவியா? சுத்தம். ஜோதி கொஞ்சம் நில்லு. ஜோதி, நான் சொல்றது கேளு. அவங்க சும்மா ஏய் ஜோதி, திருந்தவே சொல்றது மாட்டான். கேளு ஜோதி. என்ன பேசவும் தெரியாதா? அவன் சரியான முன்க உட்காரிட்டான். ஏன்டா இதெல்லாம் அவகிட்ட போய் இப்போ என்ன பண்ண போறாள்? போங்கடா ஜோதி. ஜோதி நில்லு. ஜோதி, அவங்க எதுவும் விளையாட்டுக்கு பேசுறாங்க. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? வா கேக்கு சாப்பிடலாம். எதுடா விளையாட்டு? நமக்குள்ள நடந்த பர்சனல் விஷயத்த எல்லாமே குடிச்சிட்டு வெக்கமே இல்லாம உளறி இருக்க. எப்படி ஏமாத்தக்காரி, இதேமே இல்லாதவ, பிசாசு. முன்னாடி அவ வந்தா கழுத்து நினைச்சு கொன்றுவேன்னு வேற சொல்லியிருக்க. இத்தனை வருஷமா உன்னையே நினைச்சிட்டு இருந்தா பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என் புத்திய சிறுப்பாலே அடிச்சுக்கணும். என் அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. இந்த மொகரை கட்டிக்கு ஆபீஸ்ல ஜோதின்னு இன்னொரு பொண்ணு வேற. அது சும்மா லோலாக்கிமா. சீ பேசாத. நம்ம லவ் பண்ணத ஒரு கெட்ட கனவா நினைச்சு நான் மறந்துடுறேன். குட் பை. கெட்ட கனவா? என்ன மச்சான், ஜோதி என்கிட்டலாம் சொல்லாமையே போகுது. அதுவும் உன் கூட வந்தவ எவனோ ஓட்டிட்டு போறான். மச்சி, நீ தான் பில்லு பே பண்ணணும். இங்க சப்ளையை கட் பண்ணிட்டு உனக்கு சாப்பாடு பில்லா? இந்த நேரம் பார்த்து நமக்கு ஃபோன் வேற வருது. இந்த ரிங்டோனை எனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அதுவும் உன் கூட வந்தவன் எவனோ ஓட்டிட்டு போறான். படத்தோட டைரக்டர்